ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு பயனுள்ள ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு ரிசல்ட்ஸ் வெளிவந்தது இல்லையா, அதை பற்றி தான் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு போய் லாகின் பண்ணிடுங்க. அதாவது www.tnusrb.tngov.in அப்படின்ற ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 இடத்துல பிளிங்க் ஆகிட்ருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். அதாவது எலிஜிபிள் சிவி, அதுக்கான யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் இதில் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கப்புறமா என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்டரன்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, இது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் உங்கள் கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு 18,689 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 649 அடிஷ்னல் கேண்டிடேட்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதில் யாராவது ரிஜெக்ட் ஆகிறாங்க, அப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் நீங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்ளை பண்ணும்போது அந்த காப்பி உங்களுக்கு மேண்டட்ரியாக இருந்திருக்கும். அதோட ஒரிஜினல் காப்பியை நீங்கள் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது இது இல்லாமல் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, அதை வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது நீங்கள் அந்த டைமில் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அது உங்களால் எலிஜிபிளும் கிடையாது. அதனால் நீங்கள் எக்ஸாம் டைமில் என்ன பண்ணியிருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான வெரிஃபிகேஷன் நடக்கும். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதோட நேம் லிஸ்ட்ஸ் எல்லாமே இந்த நம்பரில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய ஜாப், அதாவது 100% சான்சஸ் இருக்குது. இதில் எந்த பேசிஸில் உங்களுக்கு கட் ஆஃப் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த ஃபைனலாக சொல்லியிருப்பாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு, பிசி ஸ்டூடெண்ட்ஸு, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த காலமில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 18,689 சொல்லியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 105 சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் 49 இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு உமன்ஸ்க்கு எவ்வளோ எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஆல் த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.